கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ தகுதியோ. உண்மையா சொல்ற, இத்தனை ஆண்டுகளாய் என்னை காப்பாற்றின கர்த்தர். ஒரு தகுதி எனக்கு இல்லைங்க. எதிர்பார்க்கிற காரியம் வாழ்க்கை இருக்கிற அந்த நான் என் மேல அவ்வளோ அன்பு வச்சு மட்டும் கர்த்தர் நடத்தி வந்தார். இனியும் நம்ம நடத்த அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர் அன்புள்ளவரா, ரொம்ப நேசிக்கிறவரா, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர் யாருன்னா அவர் மாத்திரம்தான். அவர் தான் சொல்லியிருக்கார், நம்ம இந்த வருஷம் மாதம் வாக்குறதும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னா என் மேல் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்விலே பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, நீ தாங்கினதற்கு நான் தகுதியும் அல்ல. வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. ஆமென். இதுவரையில் நீ தாங்கினதற்கு செய்து வருகிறாரே அவரை ஆராதிக்கலாம் மனசாழத்திலிருந்து. ஹalleluya. மீண்டும் ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயம், என் வாழ்விலே பாராட்டின, என் வாழ்விலே
காத்து கொண்டே குறைவின்றி பிறக்க செய்தே பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டே அலையாமல் காத்து கொண்டே குறைவின்றி பிறக்க செய்தே பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே படிப்பாவும் நன்றி சொல்லுங்கள் சொல்ல வார்த்தையே நீங்க போதும் ஆசையே எப்படிப்பா நன்றி சொல்லுங்கள் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும் ஆசையே இல்ல எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல குறித்து கட்டத்தில் கட்ட வச்சிருக்கிறான் எலும்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவா உங்களுக்கு நோக்கம் வைத்திருக்கிறான் நிச்சயம் நன்றி அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே எப்படிப்பா எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே அக்கறையுள்ள தெய்வம் இயேசுவா என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் இயேசுவா என் தாயை விட என் தந்தை விட நான் நேசிக்கும் யாரையும் அக்கறையுள்ள 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 தெய்வம் இயேசுதான் என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் அக்கறையுள்ள தெய்வம் இயேசுதான் வழுவாமல் காத்துக் கொண்டாலே இத்தனை நாட்களாக அவருடைய கிருபை போல விட்டு விலகாமல் கண்மணி போல நம்மை பாதுகாத்த வந்த ஆண்டு நல்ல கையெழுத்தில் கத்திர சோத்திரம் பண்ணி பார்க்கலாம் மகிமை செலுத்த பார்க்கலாம் அவருக்கு மகிமை செலுத்தலாம் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார் அவருக்கு கனத்தை செலுத்தும்படியாக கண்ணீரைக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் செய்த நன்மைக்கு என்ன செலுத்த முடியும் இந்த கைதட்டலாம் அவருக்கு பத்தாதுங்க சத்தம்லாம் அவருக்கு பத்தாது என்ன செலுத்தினாலும் அவர் எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆனாலும் என் வாழ்க்கையில் அவருக்கு மகிமையை இந்த காலை வேலை நான் கொண்டு வருவேன் இந்த காலை வேலை ஆராதனை கர்த்தர் மகிமையை கொண்டு வருவேன் ஹல்லேலூயா 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 கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கையை பிடிச்சு அம்மா வயிற்றுல நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களை குறிச்சு ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் உங்களை குறிச்சு ஒரு வாக்குத்தத்தையும் அவர் வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏதோ எங்கேயோ பிறந்துட்டேன், இந்த அம்மா வயசுல போய் பிறந்துட்டேன், இந்த வீட்டுல போய் பிறந்துட்டேன், இந்த ஊர்ல போய் கல்யாணம் பண்ணுவான்ட்டு நீங்க நான் நினைக்கல. ஆமென். அவர் முன்கூட்டி இருக்கிறார்.
ஆமென். இந்த குடும்பத்தில் தான் மைந்த சிஸ்டர் போனன்னு அவர் முன் குறிச்சு இருக்கிறார். ஆமென் ஆமென். இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, முன்குறிச்சு வச்சிருக்காரு. அதனால நம்ம மாத்த சொல்லுங்க. போய் நம்ம வயிற்றுல போனதுன்னு சொல்லி யாருக்கும் லைசன்ஸ் எல்லாம் இல்ல மாத்திக்கிறதுக்கெல்லாம். ஆமா, மாத்திக்க முடியுமா சொல்லுங்க. நமக்கு யாரும் விருப்பம் இருக்குதா இந்த அம்மா வயிற்றுல தான் பிறக்கணும்னா? ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். உங்களுக்கு திட்டம் வச்சிருக்கிறாருங்க. ஆமென். இவங்க வயிற்றுலதான் இவங்கதான் இங்கதான் அவர் முன்குறிச்சு இருக்கிறார். நம்ம வாழ்க்கை எது தற்செயலா நடக்கல. அவர் சித்தத்தின்படி கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். சொல்லுங்க, அவர் சித்தத்தின்படி கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வரிகள் சொல்ல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா தரிசனம் என்னை குறித்து கர்த்தர் வைத்தத இன்னைக்கு நிறைவேற்றி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து இன்னைக்கு நான் இதுவரைக்கும் நடத்தினவர் பக்கத்துல சொல்லி சத்தம் கேட்க காதுல இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். கண்களை மூடி ஆள் நோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்ச எழுந்து கர்த்தருக்கு மகிமை. கொஞ்ச நேரம் இது உங்களுடைய நேரம். பாட்டு பாடணும். தேவனை முழு மனசுல இருந்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். 20 நாட்களை திரும்பி பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமா கர்த்தர் நடத்தி வந்தார் அல்லவா. நன்றி செலுத்துவோமாக. நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. 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 ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை மட்டும் நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை மட்டும் காத்து வந்தீரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் நம்பிக்கை நீங்க மட்டும்தான். சொல்ல முடியுமா? என் நம்பிக்கை நீங்க மட்டும்தான். உண்மையே நம்புவேன். உண்மையே நம்புவேன். உண்மையே நம்புவேன். உண்மையே நம்புவேன். உண்மையே நம்புவேன். உண்மையே நம்புவேன். உண்மை நல்ல கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்க வேடிக்கை பார்க்கிற நேரம் நல்ல பயபக்தியா கண்ணை மூடி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா ஆண்டவரே, நீர் என்ன நடத்துனீங்க, என்ன வேறு பிரிச்சிங்க, இம்மட்டம் நடத்தி வரீங்கப்பா. எனக்கு யாரு உதவலனாலும் நீ எனக்கு உதவி வரீங்களே. யாரையும் கூட பேசாம தான் நீ என் கூட பேசி தைரியப்படுத்தி வரீங்களே. நீர் எனக்கு போதுமானவரா இருக்கீங்க. உணர்ந்துங்க கடவுளை நீங்க எந்த அளவுக்கு ருசிச்சு இருக்கீங்களோ அதை இன்னைக்கு ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற வேலையில உங்க ஆவி அவரோடு இணையட்டும். உங்க கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். உங்க இருதயம் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஏதோ பக்கத்துல வேடிக்கை பார்க்க வரல, ஏதோ ஊழியக்காரர் யாராவது நடத்துறாரு சர்ச்சை வரலங்க, அப்படி வரலைங்க. எனக்கு செய்த நன்மைக்கு நான் ஒருமனப்பட்டு கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பை இந்த ஆராதனை வேலையில பயன்படுத்தி கர்த்தரை நான் மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா. இல்ல சொல்லுவோமா? என்னை கைவிட ஜெனிப்பித்தவர். ஜெனிப்பித்த அப்படின்னா நம்ம படைச்சவர், நம்மை உருவாக்கினவர். கைவிடவில்லை. நல்ல கை தட்டி சொல்லுவோமா எல்லாருக்கும்? வாய திறந்து என்னை உருவாக்கினவர், இம்மட்டை நடத்தி வந்தவர் நீர்தான். கைவிட நல்லா முழு சத்தமா எந்த அளவுக்கு கொண்டு கிழிய முடியுமா? ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிட நம்ம சத்தத்தை கேட்கணும். ஜெனிப்பித்தவர்
நம்பிக்கையே நீதானையா. சொல்லுவோமா? வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். சொல்ல முடியுமா? ஆதரித்தீர், நீ மட்டும்தான். அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். மீண்டும் ஆதரித்தீர், ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை அம்மா, உம் தோளில் என்னை சுமந்தீர். ஆண்டவரே, உம் தோளில் நம்புவேன், நம்புவேன், உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நம்புவேன் அப்பா, அப்பா. வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. சோதனையோ வேதனையோ இசையா உம்மை நம்புவேன். வேற யாரும் தெரியாதுப்பா. சோதனையோ வேதனையோ ஏசப்பா உம்மை நம்புவேன். ஏசப்பா உம்மை நம்புவேன். ஏசப்பா உம்மை நம்புவேன். நம்புவேன், நம்புவேன், உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே. வார்த்தை உலகம் கேட்குது சபையில். நம்பிக்கை யார் மேல இருக்கு? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கைவிடுவதே இல்லை. எந்த கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நான் நம்புவேன், நம்புவேன், உம்மை மட்டுமே. வாழ்வின் நம்பிக்கையே. இன்னொரு முறை நல்ல சத்தமா நம்புவேன். ஏன்னா அவர் மாத்திரமே என் அலைச்சல்களை அறிந்தவரே. என் கண்ணீரையோ காண்பவரே. ஆமென். அலைச்சல்களை அறிந்தவரே. என் கண்ணீரையோ காண்பவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. சொல்லுவோமா? நீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்போம். தகப்பன் இருக்க குறை ஒன்றும். சொல்லுவோமா? எனக்காக செய்து முடிப்போம். தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றோ. நீர் என்னோடு இருக்க உண்மையானதை பார்த்து என் அலைச்சல்களை அப்பா கண்ணீரையோ. உண்மையா இன்னைக்கு யார் உன் அலைச்சல, உன் வேதனைய யாருக்கும் தெரியாது நினைக்காதீங்க. சர்வ வல்லவர், எல்லாம் அறிந்தவர். ஓ, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம்
சபையே, எந்த நிலையிலும் வந்து எனக்கு தெரியாதுங்க. உள்ளத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர். யோபு சொல்லுகிறார், நான் போகும் பாதையை கர்த்தர் அறிவார். அறிந்தவர் சொல்றாரு. அவரை பார்த்து வேற என்ன காரியம் நீங்க சொல்லுங்க இல்லையோ, 2 கரத்தை நல்ல நேரா கை வலிச்சாலும் பரவாயில்ல, நல்ல நேரம் உயர்த்தி, அப்பா உங்களை மட்டும்தான் நான் நம்புவேன், எனக்காக யாரும் செய்கிறவன் நீர் தான். அப்படியே உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லிடுங்க பார்க்கலாம், உங்க வேதனை எல்லாம் அவரோட சொல்லிடுங்க பார்க்கலாம், உங்க தேவையில்ல அவருக்கு அறிக்கை செய்யுங்க, நல்ல நேரம் கை தொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்புவே நம்புவே உம்மை. நல்ல நல்ல வாயை திறந்து சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். தேவ பிரசன்னத்தை சொல்றீங்க, என்ன தேவையா இருந்தாலும் ஒரே முறை சொல்றீங்களா? முழு மேலத்தோடு அப்பா அப்பா உங்களை மட்டும்தான், உங்களை மட்டும்தான். வேற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு வேற யாரையும் தெரியாது. இன்னைக்கு அந்த ஆராதனை வேலை எங்களை அப்படியே கடந்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்க நம்பிக்கை நீங்க தான், நம்மளதான் நம்பி இருக்கிறோம். எங்க குடும்பத்தின் காரியங்கள், எங்க பிள்ளைகளுடைய காரியங்கள், எங்க எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது எல்லாம் நீர் அறிந்தவர் அப்பா. இன்னைக்கு நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, இயங்கி கொண்டிருக்கிற, இது நடக்கணும் ஆண்டவரே, இது செய்யுங்க ஆண்டவரன் கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லாம் நீர் அறிவீர் அப்பா. என் வாயிலிருந்து சொல் புறவாத்துக்கு முன்னே அறிந்த தேவன் நீங்க ஆண்டவரே அப்பா. என் தேவை அறிந்த தகப்பன் நீங்க ஆண்டவரே. எனக்கு என்னது தேவை என்று அறிந்த தேவன் நீங்க ஆண்டவரே. ஆராதனை வேலை உங்களையே பார்த்து சொல்லுவோம், உங்களையே நாங்க நம்புவோம், உங்களை மட்டும்தான் நாங்க நம்புவோம். ஏன்னா நாங்க நம்புகிறது உங்களால் தான் வரும். நீங்க தான் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. ஆராதனை வேலை அப்படியே இந்த ஊழியக்கான ஜனங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறாண்டவர்களே, படிக்கிற பிள்ளைகளை, வேலைக்கு போற பிள்ளைங்க, வீட்டு எல்லாரும் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் காத்து நடத்தும். தேவைகளை சந்தியும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இன்னும் பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பட்டும். வரங்களால பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளா எழுப்புவீராக. நல்ல வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா எழுப்புவீராக. இன்னும் இந்த வாரம் நாங்க நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்று. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, அவிசுவாசங்கள் எடுத்து போடுங்க. எந்த நிலையில எப்பொழுதும் விசுவாசமா இருக்க கத்துக்கிறது செய்யப்படுகிறது. ஸ்தோத்திரம். மீதி நேரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம். சித்தம் போல் நடத்தும், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.